மற்றும் ஒரு நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடி வந்த எங்களை நீர் சேர்த்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளால் எங்களை வாழ வைக்கின்ற உம்முடைய மகா தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த கடைசி காலத்திலே இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற போது எத்தனையோ இயற்கை பேரிடர்களால் நீர் இருக்கிறீர் என்பதை ஜனங்களுக்கு உணர்த்த நீங்கள் முயற்சி செய்தாலும் உணராத நாங்கள் மீண்டும் மீண்டும் உலகத்திற்காகவே வாழக்கூடிய ஜனங்களாகவே இருந்துவிட்டாலும் எங்களை உமைக்கென்று தனியாக பிரித்தெடுத்து உம்மை குறித்து சொல்ல எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் இருந்து உம்மை குறித்து அறிவிக்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சபைகளுக்கு செல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு வந்து சுமார் 2000 ஆண்டுகள் கடந்தாலும் இன்று வரை பைபிள் புரியவில்லை கிறிஸ்தவர்களுக்கு. வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்பது சரியானதா என்று நாம் யோசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் சரியானதா? தேவனை நம்புவதற்கு இவர்கள் பிரயோகிக்கின்ற முறை, எனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தது, எத்தனையோ கடன் தொல்லை இருந்தது, எத்தனையோ வியாதிகள் இருந்தது, தேவன் அவைகள் எல்லாவற்றிலுமிருந்து என்னை விடுவித்தார் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்லுவது சரியா? மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு கிறிஸ்தவன் தனக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால், நான் வீடு கட்டினேன், தேவனுடைய தயவால் நான் வீடு கட்டினேன், எனக்கு நோய் இருந்தது, தேவன் என்னை குணமாக்கினார், எனக்கு கடன் தொல்லை இருந்தது, தேவன் என்னை மீட்டெடுத்தார், என்னுடைய வீட்டில் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தது, தேவன் என்னை அவைகளிலிருந்து என்னை மீட்டெடுத்தார் என்று மக்களுக்கு சொல்லலாமா என்பதுதான் கேள்வி. இன்றைக்கு பெரும்பாலும் எல்லா சபைகளிலேயும் கூட இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும், நோயிலிருந்து விடுபடும், கடன் தொல்லை தீரும் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு விசுவாசம் இல்லாததினால்தான் உங்களுடைய வீட்டிலே சரியான நிம்மதி இல்லை, நீங்கள் பைபிளை சரியாக படிக்காததினால்தான், அல்லது நீங்கள் சரியான ஜெபிக்காததினால் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது, ஜெப வாழ்க்கை இல்லை, ஆகையால் உங்களுக்கு அநேக கஷ்டங்கள் இருக்கிறது, ஆகவே நன்றாக ஜெபித்தால் உங்களுடைய கஷ்டங்கள் போகும். எத்தனை குவெஸ்டின்ஸ் வருது பாருங்க. இப்படியாக எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து என்னை தேவன் விடுவித்தார் என்று நாம் சொல்லலாமா? ஒரு கிறிஸ்தவன், இயேசு என்னை விடுவித்தார், இயேசு என்னை காப்பாற்றினார் வியாதியிலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, இயேசு என்னை இப்படியாக காப்பாற்றினார் என்று சொல்லலாமா? அதுதான் பிரதானமான கேள்வி. இன்றைக்கு எல்லா சபைகளிலேயும் கூட இதுதான், இயேசு என்னை காப்பாற்றினார் வியாதியிலிருந்து, இயேசு என்னை காப்பாற்றினார் வேதனையிலிருந்து, இப்படியாக சொல்லலாமா? இன்று பைபிளை பார்த்தால் அன்றைக்கு இயேசுவானவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார்.
அது உண்மைதான். எதற்காக செய்தார் என்பது கேள்வி. ஆகவே நம்முடைய விசுவாசம், கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் என்பது எப்படி இருக்கிறது? இவைகளை கேட்டு உலகத்திலே ஏதோ எங்களுக்கு செய்தார் என்று அதை மக்களுக்கு சொல்லுவது, அப்படியாக கேட்கின்ற மக்கள் அதை நம்புவது, அது சரியான விசுவாசமா? யூத நிருபம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற நிருபம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, அனைவருக்கும் பொதுவான ரட்சிப்பை குறித்து, அனைவருக்கும் பொதுவானது ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், அந்த ரட்சிப்பு எப்படி வரும்? அந்த ரட்சிப்பை குறித்து எழுதும்போது சொல்லுகிறார், படிவா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட, உலகத்திற்கு கொடுத்த உலகத்திற்கு கொடுத்தது, அது யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், யார் மூலமாக வந்தது என்றால் பரிசுத்தவான்களின் மூலமாக, பரிசுத்தவான்களின் மூலமாக வந்தது. பரிசுத்தவான்களின் கையில் எதை கொடுத்தார்? எதை கொடுத்தார்ப்பா? விசுவாசத்திற்காக நீங்கள், விசுவாசம். பரிசுத்தவான்களுக்கு விசுவாசத்தை ஒப்பு கொடுத்தாராம். அது ஒரே தடவை ஒப்பு கொடுத்தாராம். என்ன அந்த விசுவாசம்? விசுவாசத்தை ஒப்பு கொடுப்பது என்றால், பைபிள் பாருங்க எத்தனை நுணுக்கமானதோ பாருங்க. விசுவாசத்தை ஒப்பு கொடுப்பதா? நீங்கள் நினைக்கின்றபடியான விசுவாசம் அல்ல. இயேசுவை நம்பினால் எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்கிற விசுவாசம் அல்ல. அது விசுவாசமே கிடையாது. முதல்ல விசுவாசத்தை ஒப்பு கொடுத்து, அதுவும் ஒரே விசை, ஒரே தடவையாக ஒப்பு கொடுத்தாராம் விசுவாசத்தை. விசுவாசத்தை ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் விசுவாசம் எப்படி வரும்? எப்படி ஒப்பு கொடுத்தார்? மற்றவர்களுக்கு எப்படி விசுவாசம் வரும்? கேட்பதினாலே வருமாம். அந்த கேட்பது என்பது தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே விசுவாசம் வருமாம். என்றால் உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் எது? ஒரு விசை உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்றால் இதுதான் நம்முடைய விசுவாசம். இதுதான் நம்முடைய ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டது. இதுதான் நம்முடைய விசுவாசம். பரிசுத்த வேதாகமம், தேவனுடைய வசனம், தேவனுடைய போதனை ஒரு விசை உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்றால் இது என்னுடைய விசுவாசம், பைபிள் என்னுடைய விசுவாசம். வியாதியிலிருந்து நீங்குவது என்பது அல்ல. விசுவாசம் எப்படி நமக்கு வரும்? கேட்பதினாலே. எதை கேட்பதினாலே? 14ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரை தேவனை விசுவாசியாதவர்கள் உனக்கு விசுவாசம் சரியாக இல்லாவிட்டால் எப்படி நீ ஆராதிப்பாய்? அடுத்து யாரை குறித்து? தேவனை குறித்து கேட்காமல் உனக்கு எப்படி விசுவாசம் வரும் என்றால், இத்தனை காலமாக நீங்கள் கேட்பது தேவனை குறித்தா, உங்களுடைய சொந்த அனுபவங்களை குறித்தா, உங்களுடைய சொந்த கதைகளை குறித்தா? பாருங்க எப்படி பகுக்கப்படுகிறதோ பாருங்க வசனம். இதன் பெயர்தான் பகுத்தறிவு, பகுத்து அறிதல். வசனத்தை பகுத்தால் இப்படியாக வரும் நமக்கு. விசுவாசம் என்பது தேவனை குறித்து கேட்டால் வரும். 14ஆம் வசனம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள், தேவனை குறித்து கேட்காதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? தேவனை குறித்து கேட்க வேண்டும். தேவன் என்றால் யார்?
அவர் எப்படி இருப்பார், அவர் எங்கே இருக்கிறார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய உருவம் என்ன, அவருடைய பலம் என்ன, அவருடைய உள்ளத்தில் இருப்பது என்ன, அவருக்கு என்ன ஆசை. பெண்ணை பார்க்க செல்லும் போது அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று நாம் கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன தெரிந்து கொள்வோம்? எப்படிப்பட்டவர்கள் அந்த பெண், எந்த ரூபம், அவளுடைய குணங்கள் எப்படி, அவள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது. தேவனை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி, எந்த அளவுக்கு நல்லவர், அவருடைய பலம் என்ன, இது அவரை குறித்து கேட்பது என்பது. எவ்வளவு நேரமாக நாம் கேட்டது என்ன? தேவனிடத்திற்கு வாருங்கள், அவர் உங்களுக்கு ஏதோ செய்வார், எனக்கும் செய்தார், எனக்கு தேவன் இதையெல்லாம் செய்தார். நான் தெருவில் நடந்து செல்லும் போது எனக்கு கரன்சி கிடைத்தது, நான் ஏழையாக இருந்தேன், இப்பொழுது மிகப்பெரிய பணக்காரனாக மாறிவிட்டேன், தேவன் எனக்கு கொடுத்தார் என்று தன்னை குறித்து விளம்பரம் சொல்லுகிறார்களே தவிர தேவனை குறித்தல்ல. தேவனை குறித்து சொல்ல சொன்னால் இவர்கள் தங்களுடைய சொந்த கதைகளை சொல்லுகிறார்கள். இவங்க சொல்லுவாங்க, அப்படின்னா எங்களை பற்றி சொல்ல, தேவன் செய்த நன்மைகளை சொல்லக்கூடாதாங்க? சொல்லக்கூடாது. அது உறுதியானதல்ல, அது உன்னுடைய அனுபவம். தேவன் செய்த நன்மைகளை சொல்லக்கூடாதா? என்ன நன்மைகள்? உனக்கு ஜுரம் போயிடுச்சு, தேவன் எனக்கு ஜுரத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், தேவன் எனக்கு வயிற்றில் ஏதோ கட்டியிருந்தது அது கரையச் செய்தார். சரி, இப்படியாக நீ சொல்லும்போது கேட்கக்கூடியவர்கள் நம்பினால், நாளைக்கு திரும்ப உனக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனால், நாளைக்கு திரும்ப உனக்கு ஜுரம் வரும், நாளைக்கு திரும்ப உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். கேட்டவர்கள் திரும்பவும் உனக்கு ஏதாவது வியாதி நேரிட்டால் அவர்களுடைய விசுவாசம் உன்னுடைய சரீரத்தின் நலனை பொறுத்து இருக்கிறது. உன்னுடைய சரீர நலன் குன்றினால் அவர்களுடைய விசுவாசமும் அவ்வளோதான், முடிஞ்சது. நீ ஏதோ வீடு கட்டினாய், தேவன் எனக்கு வீடு கட்ட உதவி செய்தார், நாளைக்கு வெள்ளத்தில் வந்து அந்த வீடு அடிச்சுன்னு போயிடுச்சு, அப்புறம் அவங்க விசுவாசம் போயிடுச்சா? இது அல்ல போதனை. தேவனை குறித்து சொல். உன் கன்றாவை பிடித்து, உன்னுடைய நாத்தம் பிடித்து, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து அல்ல. நான் ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் தப்பு பண்ண, அந்த கன்றாவியை சொல்ல வேண்டாம். என்னங்க இப்படி விமர்சிக்கிறார் இவர், மற்றவங்களை பற்றி இப்படி சொல்லலாமா என்று கோபமாக வருதா உங்களுக்கு? சொல்லணும். பைபிள் என்பது தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எவைகள் தேவனுடைய வசனம், இந்த பைபிள், விசுவாசம் என்கிற இந்த பைபிள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ள வேண்டும், கண்டனம் பண்ண வேண்டும், சீர்திருத்த வேண்டும். எதை கடிந்து கொள்ள வேண்டும்? நீ செய்கின்ற இந்த கேவலமான காரியங்களை குறித்து கடிந்து கொள்ளக்கூடாதா? தேவனை குறித்து தெரிந்து கொண்டு, பைபிளை குறித்து தெரிந்து கொண்டு, அதை போதிக்காமல், தேவனை குறித்து போதிக்காமல், உன்னுடைய கேடுகட்ட நாத்தம் பிடித்த அந்த வாழ்க்கையை குறித்து எனக்கு எதுக்கு? உறுதியே இல்லாத உன்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு எதுக்கு? மக்களுக்கு எதற்கு? வியாதி இருந்ததா, அது குணமாயிடுச்சா, அதை பற்றி இப்போ சொல்லணுமா? அது முக்கியமா? இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை கண்டிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகளை அது ஏதாவது நன்மை ஏற்பட்டால் நீ வீட்டுக்கு சென்று கதவை பூட்டிக்கொண்டு அப்பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லு. அதான் சொல்லியிருக்கு பைபிள்ல. மற்றவங்களுக்கு சொல்லாத. மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது தேவனை குறித்து, உனக்கு நடந்தவைகளை குறித்து அல்ல. அது உண்மையிலேயே நடந்ததா, தேவனால் நடந்ததால் அது இல்லையா என்று கேட்கறவங்களுக்கு தெரியாது, உனக்கே தெரியாது. முதல்ல ஒருவேளை நடந்திருந்தால் அது உன் மட்டும் இருக்கட்டும், அது உறுதியானது அல்ல. மக்களுக்கு சொல்ல வேண்டியது தேவனை குறித்து.
அப்படி சொல்லாமல் உன்னை குறித்து சொன்னால் அது சரியான விசுவாசம் அல்ல. தேவனை குறித்து சொன்னால் அதை கேட்டால் வரக்கூடியதே உண்மையான விசுவாசம். இயேசு கிறிஸ்து மகான் அன்னைக்கு செஞ்சார் எத்தனையோ அற்புதங்கள். செஞ்சவர் என்ன சொன்னார் தெரியுமாங்க? மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 34, 35, 36 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 34, 35, 36 வசனங்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவர் இன்னார் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரும் ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஊருக்கு சென்ற பிறகு அங்கே நடந்தது நல்லா கவனிச்சு பாருங்க என்ன நடந்ததோ. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னைக்கு வந்தார் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் இருக்கிற சென்னை, இயேசு கிறிஸ்துக்கு சென்னைக்கு வந்தார். வந்தபோது என்ன நடந்தது சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காக. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். இது ஒரு நாட்டுக்கு போனார்களாம், ஒரு சின்ன நாடு சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அந்த பகுதியை சேர்ந்த மனிதர்கள் இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று, இயேசு யாரோ எப்படிப்பட்டவரோ என்று தெரியுமாம். எப்படி தெரியும்? அவர் செய்த அற்புதங்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்த பிறகு யாருக்கும் சொல்ல வேண்டாம் சொல்லுவாருங்க. இதை யாருக்கும் பிரசித்தம் பண்ண வேண்டாம். மார்க்கு சுவிசேஷம் இது அப்படியே இருக்கணும். 1 அதிகாரம் 42, 43 வசனம். மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 42, 43 வசனம். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. குஷ்டரோகம் நீங்கியது. அவன் சுத்தமானான். இன்றைய வரைக்கும் குஷ்டரோகத்துக்கு மருந்து கிடையாது. இன்றைய வரைக்கும் குஷ்டரோகத்திற்கு மருந்து கிடையாது. குஷ்டரோகம் உடனே அங்கேயாவது மாயாஜாலம் எதுவும் செய்யல, உடனே நீங்கியது. கராத்தால ஒன்றும் மல்லாங்க. படிப்ப அந்த சந்தர்ப்பம் படிங்க. கையை நீட்டி தொட்டார். தொட்ட உடனே ஒரே வார்த்தை சுத்தமாக என்றார். முடிஞ்சது, அவ்வளவுதான். தொட்டு சுத்தமாக, அவ்வளோதான் முடிஞ்சுது. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக, அவ்வளோதான் முடிஞ்சுது. சுத்தமாக அங்கே பெரிய பாட்டு ஒன்று பாடியோ இல்லை டான்ஸ் ஆடியோ வேப்ப குச்சி பைபிள் வச்சு அடித்தோ ஒன்றும் நடக்கலாங்க. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக முடிஞ்சுது. குஷ்டரோகம் குணமானது. வயிற்றுல கட்டி கிடையாது, குணமாகி அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ இதை ஒருவனுக்கும் சொல்லாமல் எச்சரிக்கை. கண்டிப்பாக சொன்னார், யாருக்கும் சொல்ல வேண்டாம் இதை. மனிதனுடைய சரீரங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். மனிதனுடைய சரீரங்களுக்கு தேவன் ஏதாவது செய்தால் சொல்ல தேவையில்லை. நீ சொல்ல வேண்டியது உனக்கு நேரிட்டது அல்ல, தேவன் சொல்ல சொன்னது. ஏன் சொல்ல வேண்டாம் என்றார்? மனிதர்கள் இதற்காக வருவார்கள். மனிதர்கள் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு அந்த தெய்வங்களிடத்திற்கு போவதே தங்களுடைய சரீர சம்பந்தமான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக செல்லுகிறார்கள். எல்லா மதத்தினரும். தேவன் சொல்லுகிறார், நீ என்னிடத்திற்கு வர வேண்டியது என்னை தெரிந்து கொள்வதற்காக, என்னை குறித்து அறிவிப்பதற்காக. ஆகவே நான் செய்கின்ற சரீர சம்பந்தமான நன்மைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். இருந்தாலும் அவங்க எல்லாம் போய் சொன்னாங்க, பிரசித்தம் பண்ணாங்க. இன்னொரு வார்த்தை கூட பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 16 வசனம். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி, எதை குறித்து? இயேசு கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ண வேண்டாம். எதை குறித்து? இயேசுவானவர் இப்படியெல்லாம் நன்மை செய்தார், எனக்கு நோயிலிருந்து குணமாக்கினார், வியாதியிலிருந்து விடுவித்தார் என்று, இப்படிப்பட்டவைகளை செய்தார் என்று பிரசித்தம் பண்ண வேண்டாம். வேறு எதை குறித்து பிரசித்தம் பண்ண வேண்டும்? எதை குறித்து சொல்ல வேண்டுமோ அதை குறித்து சொல்லாமல், எதை குறித்து சொல்லக்கூடாதோ அதை குறித்து சொல்லுகிறார்கள். எல்லாமே ரிவர்ஸ்.
ரைட் ஹேண்டில் சாப்பிட சொன்னால் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடுவான், காலில் நடக்க சொன்னால் கையில் நடப்பான். அப்படிப்பட்ட கேஸுக்கு ரிவர்ஸ் கேஸுங்க இவங்கெல்லாம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவர் இன்னார். இப்படிப்பட்டு சொன்னாலும் விட்டாங்களா? அற்புதங்களை செய்து அவர்களுக்கு குஷ்டரோகத்தை எல்லாம் நீக்கிவிட்டு என்னை பிரசித்தம் பண்ண வேண்டாம் என்று சொன்னாலும் கூட போய் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அற்புதம் அன்றைக்கு எப்படிப்பட்ட மீடியாவும் இல்லாவிட்டாலும் எத்தனையோ நாடுகளுக்கு பரவியது இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அற்புதங்கள். உண்மையான அற்புதங்களை செய்தால் ஜனங்க நம்புவாங்க. உண்மையான அற்புதங்கள், பொய்யானவை கிடையாது. உண்மையான அற்புதங்கள் அவர்கள் கண்டதினால், ஓ இவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவராயிற்றே என்று ஒரு நாட்டிற்கு சென்றால் அந்த நாட்டு சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய அனைவரையும் கொண்டு வந்தார்கள். யாரை கொண்டு வந்தார்கள்? வியாதி உள்ளவர், பிணியாளிகள் எல்லாம், பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பிணியாளிகள் எல்லாரையும் கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து சென்னைக்கு, சும்மா சொல்றேன், சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தா இங்க என்ன நடந்திருக்கு? அந்த ஊர், அந்த சுற்றுப்புறங்களிலே இருக்கக்கூடிய பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்றால், சென்னைக்கு வந்தா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துடணும். சென்னையில் எத்தனை பேஷண்ட் இருக்காங்க? வீட்டுக்கே 4 பேர் இருந்தால் அந்த 4 பேருமே பேஷண்ட் தான். ஊர் முழுவதும் வந்து இயேசுவினிடத்தில் வந்து இயேசு விளம்பரம் பண்ணவில்லை, சீஷர்கள் விளம்பரம் பண்ணவில்லை. யார் கொண்டு வந்தது? யார்ப்பா கொண்டு வந்தது? அந்த ஊரார். சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய போன் இல்லாட்டியும் உங்களே போய் செய்தி அனுப்பி, அங்க ஒருத்தன் நொண்டி இருக்காங்க, ஒரு முடவன் இருக்காங்க, ஒரு குருடன் இருக்கான், அங்க குஷ்டரோகி இருக்கான், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து உண்மையான அற்புதங்களை செய்தால் இப்படிதான் நடக்கும். அந்த ஊர் முழுவதும் கூட, ஏன்னா ஒவ்வொருவரா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அவங்களாம் வந்து இயேசு கிறிஸ்துவை தொட்டுட்டு போயிட்டாங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஜஸ்ட் டச் பண்ண, இயேசு கிறிஸ்து டச் கிடையாது. அவங்களாம் வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டாலே போதும். என்ன போட்டிருக்காங்க? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படி சும்மா அப்படி தொட்டு எவ்வளோ, அத்தனை ஜனங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்களோ லட்சக்கணக்கான ஜனங்களோ தெரியாது. சும்மா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு டக்க டக்க டக்குன்னு போயிட்டே இருக்காங்க. தொட்ட யாவரும் என்ன போட்டிருக்கு? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இதுதான் உண்மையான அற்புதம். இப்படிப்பட்ட அற்புதத்தை இப்பொழுது செய்கின்ற ஒரு கிறிஸ்தவனை காட்ட முடியுமா? உண்மையிலேயே இவர்கள் செய்கிறது அற்புதங்கள் என்றால், உண்மையிலேயே இவர்கள் நோயாளிகளை எல்லாம் குணமாக்கக்கூடிய வரங்களை பெற்றவர்கள் என்றால், குணமாக்கினால் சென்னை கிடையாதுங்க, உலகம் முழுவதும் கூட இவங்க தேடி வந்துடுவாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து சோனியா காந்தி போகிறாங்க, எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரங்க போகிறாங்க. உண்மையிலேயே இவர்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி இருந்தால் உலகம் முழுவதும் வருவாங்க இவங்க கூட சென்னைக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வெளிப்பட வேண்டிய நாட்கள் இவை. எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்திருக்கு, எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட கேடான போதனைகளை நடத்துகின்ற பேசுகின்ற இவர்களை கண்டறியாதது ஏன் இன்னும்? அற்புதங்களை நடத்தினால் ஒரு நாட்டுக்கு சென்றால், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் செய்த காரியம் என்ன? அவ்விடத்து மனுஷர் 34 பின்பு அவர்கள் கடலை கடந்து
கெனேசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். ஒரு நாட்டிற்கு போனார்கள். அந்த நாட்டிலே மனுஷர் அவர் இன்னார், உண்மையிலேயே அற்புதங்களை நடத்தக்கூடிய நபர் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அனைவரையும் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த அனைவரும் குணமாக்கப்பட்டு சென்றார்கள். இது உண்மையான அற்புதம் என்றால் இவர்கள் செய்வது மாயாஜாலம், உண்மையானது கிடையாது. இயேசு கிறிஸ்துவான, அவங்க போட்டோ எடுத்துருங்கப்பா, இயேசு கிறிஸ்துவானவரே, உண்மையான அற்புதம் செய்தவரே, ஏதோ தலைவலி ஜுரம் இப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல, மிகப்பெரிய அற்புதங்கள் அவர் செய்தது. இன்னொன்று சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவானவர் எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து இஸ்ரவேல் ஜனங்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்கள் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் என்றால் மரித்த அநேகர் உயிர்த்தெழுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே, இன்று தீர்க்க தரிசனம் அது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே நடந்தது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50 கல்லறைகளும் திறந்தது. இல்லை, ஒரு நிமிஷம், 50லேருந்து படிக்கலாம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்து கண்மலைகளும் பிளந்து கல்லறைகளும் திறந்து. அது இயேசு கிறிஸ்துவானவன் மரித்த போது என்னென்ன நடந்ததோ பாருங்க. பூமி அதிர்ச்சி உண்டானது. மரித்த அநேகர் உயிர்த்தெழுந்தார்கள். செத்து போன எத்தனையோ பேர் உயிரோடு எழுந்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த போது, சிலுவையில் மரித்த போது. மிராக்கிள்னா அது உண்மையிலே அற்புதம் என்றால் அது. செத்த எவனையாவது எழுப்பியிருக்காங்களா? எதுக்குங்க? அந்த பீச் ஓரத்தில் தந்தை பெரியாருடைய சமாதி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அண்ணாதுரை சமாதி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் சமாதி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஜெயலலிதா சமாதி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கருணாநிதி சமாதி இருக்குது. போய் எல்லாரும் எழுப்ப சொல்லுங்க, நாங்கள் நம்புகிறோம். மெரினா பீச், அங்கே தந்தை பெரியாருடைய சமாதி இருக்குது, கலரை இருக்குது, அது பக்கத்தில் அண்ணாதுரை, அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, இத்தனை பேர் இருக்காங்க. இவர்களை போய் இவங்க இந்த மகா பக்தர்கள் போய் எழுப்ப சொல்லுங்க, மிரண்டு போயிடுவாங்க. உலகமே மிரண்டு போயிடும். ஆஹா, யார் இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு வரிசையா. இயேசு கிறிஸ்துவான் மரித்த போர் எத்தனை பேர் வந்தாங்க பாரு. எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தவர்கள், எத்தனையோ பேர் உயிரோடு எழும்பி நகரத்திற்குள் வந்தார்கள், பிரவேசித்தார்கள். தேவையில்லப்பா, இது உண்மையான அற்புதம். இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்த அன்னைக்கு, இன்னைக்கு கிடையாதுங்க. இன்றைக்கு ஏன் கிடையாது, எதற்காக நடத்த முடியாது என்பதற்கு சப்ஜெக்ட் இருக்கு, அது வேற. நம்முடைய உத்தேசம் என்னன்னா, இவர்கள் இப்படிப்பட்ட போதனைகளை செய்து மக்களை நம்ப வைக்கிறார்கள். அது சரியான நம்பிக்கை அல்ல, அது சரியான விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்றால் என்னவோ இப்போ காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. மத்தேயு எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாம் சும்மா எல்லாம் மேலோட்டமாக பார்ப்பாங்க, அது அர்த்தம் தெரியாது. காணப்படாதவைகளின் நிச்சயமும் அது கிடையாது. அதுக்கு கீழே விசுவாசத்தின் விரிவுரை கூறுவார் பாருங்க. 36ஆம் வசனத்திலிருந்து, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன்ப்பா, ஸ்பீடாக படிக்கிறேன். விசுவாசிகள் என்ற விசுவாச வீரர்களின், இது விசுவாச வீரர்கள், ஜப வீரர்கள் கிடையாது. அவர் பேர் என்னது, ஜபர் ராஜா. விசுவாச வீரர்கள் பட்டியல் பாருங்க. விசுவாசம் என்றால் ஜுரத்திலிருந்து விடுதலை அல்ல, நிந்தனைகளை
தேவனுக்காக நிந்தனைகளை, நீ கடன் வாங்கி நிந்தனைகளை அல்ல. விசுவாசம் என்றால் தேவனுக்காக நிந்தைகளையும், விசுவாசம் என்றால் தேவனுக்காக அடிகளையும், விசுவாசம் என்றால் தேவனுக்கான சிறைச்சாலையிலே அடைக்கப்படுவதையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் அன்றைக்கு. விசுவாசம் என்றால் இது. கடன் தொல்லையிலிருந்து விடுதலை அல்ல, அது இல்ல விசுவாசம். விசுவாசம் என்றால் இது. விசுவாசம் என்றால் திரும்ப படிக்கிறேன் பாருங்க. விசுவாசம் என்றால் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். இது விசுவாசம் என்றால். நீ ஜுரம் போகிறதா, வீடு கட்டுறதா? அம்பானி கட்டினார் பெரிய பங்களா, புர்ஜ் கலிஃபா கட்டினார் மிகப்பெரிய கட்டிடம். அப்ப அவங்களது, உன்னுடைய விசுவாசம் பெருசா அவங்களுடைய விசுவாசம் பெருசா? பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோல்களையும் வெள்ளாட்டு தோல்களையும் போர்த்து கொண்டு திரிந்து தரித்திரத்தையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இது விசுவாசம் என்றால். தேவனுக்காக துன்பங்களை அனுபவித்தல். இவன்தான் என்னுடைய உண்மையான விசுவாசி அப்படின்னா ஒரு ஜமீன்தார் சொல்லுவார், என்னுடைய விசுவாசி என்றால் எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன், எனக்காக அடிகளை வாங்கக்கூடியவன், எனக்காக நிந்தைகளை அனுபவிக்கக்கூடியவன், இவனடா என்னுடைய விசுவாசி. இதுதான் உண்மையான விசுவாசி. ஸ்டாலின் விசுவாசிகள் இருக்காங்க இன்னைக்கு. நம்ம சிஎம் ஸ்டாலின். ட்ரம்புக்கு விசுவாசிகள் இருக்காங்க. என்ன செய்வாங்க? அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார்கள், அவரை பரப்புரை செய்வார்கள். தங்களை குறித்து சொல்லக்கூடியவர்கள் அல்ல. விசுவாசம் என்றால் தேவனுடைய விசுவாசிகள் என்றால் தேவனை குறித்து சொல்லுவது, உன்னை குறித்து சொல்லுவதல்ல. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை, உலகமே அவர்களுக்கு பாத்திரமாக இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட இவர்கள் அனைவரும் கூட விசுவாசத்தினால் இப்படியாக நற்சாட்சி பெற்றார்கள். யார்? இவர்கள் எல்லாரும் இப்படியாக விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். இதுங்க விசுவாசம் என்றால். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய விசுவாசம் சரியானதா? நான் இயேசுவை நம்பினேன், எனக்கு இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சது, இது விசுவாசமா? கிடையாது. நான் சொல்லல, பைபிள் தானே சொல்லுது. நான் இயேசுவை நம்பினேன், எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை, இதுவா விசுவாசம்? நான் இயேசுவை நம்பினேன், எனக்கு மிகப்பெரிய வீடு கிடைத்தது, இதுவா விசுவாசம்? யாராவது சொன்னாங்களா அந்த லிஸ்ட்ல? விசுவாசம் என்றால் தேவனுக்காக போர் புரிந்து ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசம் என்றால் தேவனுக்காக மிருகங்களோடு போர் சண்டையிட்டு சிங்கத்தையும் அதனுடைய வாய்களையும் கிழித்தெறிந்தார்கள். விசுவாசம் என்றால் ராஜ்யங்களை ஆட்சி செய்தார்கள். விசுவாசம் என்றால் தேவனுக்காக நிந்தைகளை அனுபவித்தார்கள். விசுவாசம் என்றால் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து தெரிந்தார்கள். அது விசுவாசம் என்றால். இப்போ சொல்லுங்க, உங்களுடைய விசுவாசம் சரியானதா? தேவனுக்காக செய்கிறாயா? தேவனுக்காக சொல்லுகிறாயா? தேவனுக்காக நிந்தைகளை அனுபவிக்கிறாயா? இத்தனை நாட்களாக நீ எதை விசுவாசம் என்று நினைத்தாயோ அது விசுவாசம் அல்ல. தேவன் எனக்கு அது செய்தார், தேவன் எனக்கு இது செய்தார் என்று அது அல்ல விசுவாசம். தேவனுக்கு நீ நல்ல விசுவாசி என்றால் நீ தேவனுக்காக செய், அது விசுவாசம் என்றால். எவ்வளோ ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்றால், கடைசி அவர் வசனம் பாருங்க. எபிரியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதே எபிரியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றியே சொல்லிய மூல உபதேச வசனங்கள் இதெல்லாமே இப்போ நான் சொன்ன இவ்வளோ நேரம் சொன்னோம் பார்த்தீங்களா, இது பேசிக் ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட். என்னது? ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை அதை விட்டுவிட வேண்டும். எப்பொழுது சொன்னார்? எப்பொழுது எழுதுனது இந்த நிருபம்?
கிபி சுமார் 64 68 அந்த இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது. இப்பொழுது கிபி 2024. 2024 68 கழித்தால் 1960 எவ்வளோ வரும்பா? சொல்லுங்க டாக்டர். கிபி அது எபிரேயருக்கு எழுதிய நிருபம் எழுதப்பட்டது கிபி 64. அப்படின்னா இன்னைக்கு இந்த வருடம் நாம் இருக்கக்கூடிய வருடம் என்ன? 2024. 2024 64 கழித்தால் 1960 இல்லையா? என்றால் பவுல் சொல்லி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 1960 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1960 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னமும் அந்த விசுவாசம் என்றால் என்ன என்று கூட தெரியாத அளவிற்கு இருக்கிறார்கள் நம்முடைய மகா பக்தர்களாகிய கிறிஸ்தவர்கள். அதை விட்டு என்னென்ன மூல உபதேசங்கள் பாருங்க, அடிப்படை உபதேசங்கள். செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு என்ன அந்த மூல உபதேச வசனங்கள்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், தேவன் பேரில் விசுவாசம், இது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாமே ஃபண்டமெண்டல்ஸா. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் கூட தெரியாத நிலைக்கு இருக்கீங்களேன்னு அப்போவே சொன்னார். கிபி சுமார் 1960 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். இன்றைய வரைக்கும் விசுவாசம் என்றால் என்னமோ கூட தெரியாமல் தவறானதை விசுவாசிக்கிறார்கள், தவறான விஷயத்தை நம்புகிறார்கள். தேவன் எனக்கு இதை கொடுத்தார் என்று. அப்படிப்பட்ட தவறான விசுவாசம் இருந்தால் நீ தேவனை தொழுது கொள்ள முடியாது. நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? தேவனை நீ விசுவாசியாவிட்டால் எப்படி தொழுது கொள்ளுவாய்? தேவனை நீ விசுவாசியாவிட்டால் நீ எப்படி ஆராதிப்பாய்? தேவனை குறித்து நீ தெரிந்து கொண்டால் தானே நீ விசுவாசிக்க முடியும். நீ இதுவரை கேட்டது மனிதர்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை குறித்து கேட்டாய், அது விசுவாசம் அல்ல. தேவனை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொன்னார், என்னை பிரசித்தம் பண்ண வேண்டாம். ஏது? உனக்கு நன்மை செய்தேன், உனக்கு சரீர சம்பந்தமான நன்மைகளை செய்தேன் என்று பிரசித்தம் பண்ண வேண்டாம். அப்படி நம்புகிறாய் நீ, அது சரியான விசுவாசம் கிடையாது. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நீ மரித்தால் செத்த பிறகு நரகத்துக்கு தான் போகணும். இப்ப எத்தனை பேர் போவாங்க பாருங்க நரகத்துக்கு? இத்தனை பேரை நரகத்திற்கு நடத்துகின்ற போதகர்கள் இவர்களே. குருடனுக்கு வழிகாட்டினால் அனைவரும் குடியிலே விடுவது போல அந்த குருடர்கள், இந்த குருட்டு போதகர்கள் அனைவரும் கூட அப்பாவி கிறிஸ்தவர்கள் இப்படியாக வழி நடத்துகிறார்கள். வேண்டாம். ஒழுங்காக பைபிளை நன்றாக கற்றுக்கொண்டு அதன் பிறகு செயல்படுங்க. புது உபதேசமாக உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் யோசிங்க. எப்படியெல்லாம் இதை சொல்லக்கூடியது உலகத்திலே எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க. பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டி என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே தான் நாங்களும் படித்தது. இந்த போதனைகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்தது ஜெய்சாலி அவர்கள். அவருடைய போதனைகள் இருக்குது பாருங்கள் இந்த ஜெய்சாலி தமிழ் டிவியில். எத்தனை பேர் கேட்குறீங்க? சப்ஜெக்ட்ஸு நிறைய இருக்குது, டெய்லி கற்றுக்கோங்க. நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க. இந்த தவறான உபதேசத்திலிருந்து வெளியே வாருங்கள். தவறான உபதேசத்திலிருந்து வெளியே வந்து அப்பாவி மக்களை காப்பாற்றுங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. தவறான உபதேசத்தை கடந்து கொள்ளுங்கள். அந்த ரோஷத்தோடு வெளியே வாங்க. இன்னுமா தூங்கிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள்? வெளியே வந்து இந்த உண்மையான மெய்யான வேதத்தை கற்றுக்கொண்டு நீங்களும் சுடர்களைப் போல ஒளிருங்கள்.